டெமோன்ஸ்ட்ரேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து என்னுடைய SQL Server 2014 இது. ஸோ நான் இதில் கொரி ரன் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இது வந்து SQL Server 2014 கஸ்டமர் 2 டேபிள் கொரி எதுவுமே இல்லை. கஸ்டமர் 3 டேபிள் ரன் பண்ணேன். இதுலேயும் டேட்டாஸ் எதுவுமே இல்லை. 2 and 3ல் வந்து டேட்டாஸ் எதுவுமே இல்லை. கஸ்டமர் 1 டேபிளில் மட்டும் 20 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, எனக்கு வந்து ஒரு 15 ரெக்கார்ட்ஸ் வந்து கஸ்டமர் 2 டேபிளில் வேணும். 5 ரெக்கார்ட்ஸ் வந்து கஸ்டமர் 3 டேபிள் வரணும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன ப்ராஜெக்ட் பார்க்கலாம்னா, லோட் டேபிள் டேட்டா ஃப்ரம் செலக்டட் டேட்டா யூஸிங் ரோ சாம்பிளிங் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ப்ராஜெக்ட் இன்றைக்கி. விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ SSIS பேக்கேஜ் ரைட் கிளிக் பண்ணி SSIS பேக்கேஜ் கொடுத்துலாம். பேக்கேஜில் வந்து ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுத்துட்டு பேக்கேஜ் நேம் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட் நேம் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ டேட்டா ஃப்ளோ டாஸ்க் வந்து ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். டேட்டா ஃப்ளோ டாஸ்க் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் சோர்ஸில் என்ன எடுக்கலாம்னா, நம்ம OLDB சோர்ஸ் எடுத்துக்கலாம். OLDB சோர்ஸ் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நியூ பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது ப்ரீவியஸ் கிளாஸில் டெமோ. ஸோ நியூ பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இல்லை சர்வர் நேம் பார்த்தீங்கன்னா CCLab 56 அண்ட் SQL 2014 தான் என்னோடய சர்வர் நேம். CCLab 56 வந்து சர்வர் நேம், SQL 2014 வந்து என்னுடைய இன்ஸ்டன்ஸ் நேம், SQLோட இன்ஸ்டன்ஸ் நேம் இது. ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இல்லையா, இதான் வந்து என்னுடைய சர்வர் நேம் அண்ட் இன்ஸ்டன்ஸ் நேம். டேட்டாபேஸ் பண்ண ட்ரைனிங் டேட்டாபேஸ். ஸோ டேபிள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் _0 தான் நான் எடுக்க போகிறேன். இதில் டேட்டாபேஸ் என்னென்னா ட்ரைனிங் டேட்டாபேஸ் தான் எடுக்க போகிறோம். இப்போ டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்துலாம். டெஸ்ட் கனெக்ஷன் சக்சீட் ஆகிடுச்சு. இப்போ ஓகே கொடுத்துடலாம். அகைன் ஓகே கொடுத்துடலாம். அகைன் ஓகே கொடுத்துடலாம். இந்த இடத்துல டேபிள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் _01 தான் நான் எடுக்க போகிறேன். செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு காலமில் எக்ஸ்டர்ன் காலம் அவுட்புட் காலம் ரெண்டு சேமாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எரர் அவுட்புட் ஏதாவது ரீடைரக்ட் பண்ணால் கூட ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுடைய ரோ சாம்பிளிங். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு அதர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ்க்கு அதில் போய்ட்டு ரோ சாம்பிளிங் ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ OLDB சோர்ஸ் அண்ட் ரோ சாம்பிளிங் வந்துட்டு ரெண்டுமே ஜாயின் பண்ணிடலாம். இப்போ ரோ சாம்பிளிங் வந்து இப்போ டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளோட கன்வீனியன்ட் தான். எனக்கு வந்து நான் இப்போதைக்கு ஒரு 1 to 15 ரோஸ் தான் நான் வந்து எனக்கு வந்து கஸ்டமர் 2 டேபிளில் சேவ் பண்ணுறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். ரிமைனிங் 5 ரோஸ் வந்துட்டு கஸ்டமர் 3 டேபிள் வந்து நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் இந்த இடத்துல 15 ரோஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அதை வந்து என்னுடைய சாம்பிளிங் செலக்டட் அவுட்புட்டாக எடுத்துக்கிறேன். ரிமைனிங் 5 வந்து அன்செலக்டட் அவுட்புட்டாக நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இவ்வளோ தான் சிம்பிள். காலம் பார்த்தீங்கன்னா இன்புட் காலம், அவுட்புட் அலையஸ் காலம் இருக்கும். ஓகே, சேமாக தான் இருக்கும். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, இப்போ ஓகே கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மல்டிகாஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கலாம் டேட்டாஸ் கரெக்டாக போதும் அவரோட செக் பண்ணிக்கலாம் மல்டிகாஸ்ட்டு. இது வந்து கஸ்டமர் 2 போகிறதுக்கான டேபிள் இது வந்து சரிலாம் நேம் இப்படி கொடுத்தேன். செலக்டட் அவுட்புட் நான் கொடுத்துடலாம். செலக்டட் டேபிள் _01 கொடுக்குறேன். இன்னொரு மல்டிகாஸ்ட்டும் ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து அன்செலக்டட் டேபிள் _03 02 கொடுத்துட்றேன். ஓகே, டேபிள் 0 and 02 நான் கொடுக்குறேன். பட் நம்ம டேபிள் வந்து ஸ்டோர் ஆகுது பார்த்தீங்கன்னா 02 and 03 தான் சேவ் ஆகும். 02ல் வந்து 15 ரெக்கார்ட்ஸ் சேவ் ஆகும். 03ல் வந்து ரிமைனிங் 5 ரெக்கார்ட்ஸ் வந்து சேவ் ஆகும். ஓகே, இப்போ ரோ சாம்பிளிங் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல அவுட்புட் கேட்கும். அவுட்புட்டில் வந்துட்டு சாம்பிளிங் செலக்டட் அவுட்புட் கொடுத்துருங்க. அகைன் ஓகே கொடுத்துருங்க. மறுபடியும் ரோ சாம்பிளிங்லேருந்து ஜாயின் பண்ணிடலாம். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா சாம்பிளிங் அன்செலக்டட் அவுட்புட் இருக்கும். சாம்பிளிங் அன்செலக்டட் அவுட்புட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஓகே, இப்போது சாம்பிளிங் அண்ட் ஓகே அந்த ரோ சாம்பிளிங் அண்ட் மல்டிகாஸ்ட் ரெண்டுத்துக்கு நடுவில் அந்த டேட்டா வியூவர் மட்டும் எனேபிள் பண்ணி விட்ருங்க. டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ டேட்டா வியூவர் வந்து நான் எனேபிள் பண்ணிவிட்டேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். சேவ் கண்டிப்பாக பண்ணிவிட்டு நான் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சாம்பிளிங்கில் செலக்டட் டேட்டா பார்த்தீங்கன்னா இப்போ 15 ரோஸ் வந்து இப்போ நமக்கு கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரிமைனிங் 5 ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா
அன்செலக்டட் அவுட்புட் டேட்டாவில் வந்துட்டு இருக்கா? ஓகே, சூப்பர். இப்போ ப்ராஜெக்ட் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த 2 மல்டிகேஷன் நம்ம டெல் பண்ணிடலாம். இது வந்து கஸ்டமர் 2 கஸ்டமர் 3 டேபிள் இதெல்லாம் வந்து நம்ம டேட்டா வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது மல்டிகேஸ்ட் வந்துட்டு 2மே டெல் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டெஸ்டினேஷனில் என்ன வரும்னா OLEDB டெஸ்டினேஷனில் ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுமாதிரி 2 எடுத்துக்கணும். ஏன்னா வந்து கஸ்டமர் 2 அண்ட் கஸ்டமர் 3 அதில் வந்து நம்ம டேட்டா வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் கொடுத்துடலாம். ஸோ நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக தான் கொடுக்குறேன். சாம்பிளிங் அண்டர்ஸ்கோர் டேபிள் அண்டர்ஸ்கோர் 01. ஓகே, இது வந்து டேபிள் 1 சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகே, ரீநேம் கொடுத்துடலாம். சாம்பிளிங் அண்டர்ஸ்கோர் டேபிள் 02. ஸோ 01ன்றது கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் 02 டேபிள், 02ன்றது கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் 03 டேபிள் வந்து ரெக்கார்ட் போகும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ரோ சாம்பிளிங் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். இதுதான் சேம் 02 and 03. ஓகே, ஸோ 3 வந்துட்டு சாம்பிளிங் அண்டர்ஸ்கோர் டேபிள் 02ல் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ 2மே வந்து ஜாயின் பண்ணிடலாம். இந்த இடத்துல சாம்பிளிங் செலக்டட் அவுட்புட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். அகெயின் அதேமாதிரி சாம்பிளிங் டேபிள் 02 கொடுத்துடலாம். ஸோ செலக்டட் அவுட்புட் வந்துட்டு டேபிள் 0ன்னு கொடுக்குறேன். அன்செலக்டட் அவுட்புட் வந்து டேபிள் 02ல் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல சாம்பிளிங் அண்டர்ஸ்கோர் டேபிள் 01 இருக்கு இல்லையா, அதை டபுள் கிளிக் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம டேபிள் செலக்ட் பண்ணோம் இல்லையா, இந்த டேபிள் கொடுக்கணும்னு. ஸோ இந்த இடத்துல கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் 02 செலக்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு மேப்பிங். ஸோ மேப்பிங்கில் இன்புட் காலம் அண்ட் டெஸ்டினேஷன் காலம் ரெண்டும் சேமாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. அதுமாரி நெக்ஸ்ட் வந்து சாம்பிளிங் அண்டர்ஸ்கோர் டேபிள் அண்டர்ஸ்கோர் 02 அது பார்த்திங்கன்னா ஓகே டபுள் கிளிக் பண்ணுறேன். அந்த இடத்துல கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் 03 வந்து நான் கொடுக்குறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மேப்பிங். ஸோ மேப்பிங்கில் வந்துட்டு இன்புட் அண்ட் அவுட்புட் டெஸ்டினேஷன் கால் ரெண்டுமே சேமாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. இப்போது சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ண முன்னாடி நம்ம டேட்டா ஒரு வாட்டி ரன் பண்ணிடலாம். ஸோ கஸ்டமர் 2ல் ரெக்கார்ட்ஸ் நான் குறி ரன் பண்ணுறேன். எந்த ரெக்கார்டும் இல்லை. 3 நான் வந்து ரன் பண்ணுறேன், எதுவுமே இல்லை. இப்போ நான் விசுவல் ஸ்டுடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 20 ரெக்கார்ட்ஸ் OLEDBலேருந்து போகும். அதில் பார்த்தீங்கன்னா 15 ரெக்கார்ட்ஸ் வந்து செலக்டட் அவுட்புட் வந்துட்டு கஸ்டமர் அந்த சாம்பிள் அண்டர்ஸ்கோர் டேபிள் 01 போகும். ரிமைனிங் அன்செலக்டட் அவுட்புட் வந்துட்டு ரிமைனிங் 5 rows வந்துட்டு சாம்பிளிங் அண்டர்ஸ்கோர் டேபிள் 02 போகும். ஸோ இப்போ பார்த்தோன்னா கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் 02 நான் ஓப்பன் இந்த கொரி ரன் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா 15 ரெக்கார்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் 03 அந்த டேபிள் நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஸோ இவ்வளோ தான், சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.